ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்துச்சுன்னா திங் லாஸ்ட் சாட்டர்டே வந்துச்சுங்க. அதாவது 50% ஆஃப் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஈக்விட்டி என்எஃப்ஓ வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. எப்பத்துலேருந்து அப்படின்னா 2020 2026 வரைக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸுங்க. நீங்கள் டெய்லி நியூ என்எஃப்ஓ பார்க்கலாம். நியூ ஃபண்ட் ஆஃபர், ஓகே, அதுதான் என்எஃப்ஓ அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2020 26 வரைக்கும் எடுத்து பார்த்துருக்காங்க. மொத்தமாக 275 ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதில் வந்து 133 48% வந்து என்ன பண்ணிருக்கோம், அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பெஞ்ச் மார்க்கை விட, நிஃப்டி 50 விட. ஓகேங்களா? அதில் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்த்தீங்கன்னா தீமெட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டு வந்து இந்த 6 இயர்ஸில் உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா 1187 மியூச்சுவல் ஃபண்ட் வந்திருக்கு. அவங்க வந்து 4.6 லேக் 4.67 லட்சம் கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க 2022 2025 வரைக்கும். ஸோ இது வந்து ரெக்கார்டு. அதுவும் இந்த வருஷம் 2025 மட்டும் 273 மியூச்சுவல் ஃபண்ட் வந்திருக்குங்க. இது ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ வந்தும் உங்களுக்கு இதில் வந்து ரிட்டர்னே இல்லை. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ என்ன என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒன்லி டிஃபென்ஸ் ஸ்டாக் இருக்கும் அப்படிம்பாங்க. இல்லைனா ஃபார்மா ஃபண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி புதுசாக ஏதாவது நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மக்களை வாங்க விற்பாங்க. ஸோ அதுதான். ஸோ நம்ம எடுத்தோன்னே வந்தோன்னே நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஃபண்ட் வந்திருக்கு நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆசை வரும். ஆனால் ஏன்னா ஒரு புது ஐபிஓ மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஒரு ஐபிஓவில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபண்டு வாங்கலாம்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தான் இந்த என்எஃப்ஓலையும் இப்போதைக்கு இருக்கு. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட இந்த என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ணதை பீட் பண்ணிடலாம். அப்படிதாங்க வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியாக ரொம்ப லோவாக அடி வாங்கிருக்கு பாருங்க, டிஃபென்ஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ அது இங்கே பாருங்க, மேனுஃபேக்சர் தான் ஆக்சுவலாக 80% ஃபெயிலியர் ரேட்டுங்க. இஎஸ்டி வந்து 75%, மிட் கேப் ஃபண்டு 73%, கன்சப்ஷன் 71, ஃபார்ம் அண்ட் ஹெல்த்துக்கு 67. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கியிருக்குங்க. ஸோ இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட் ஹைப். புல் மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா நிறைய என்எஃப்ஓ வரும், நிறைய ஐபிஓ வரும். இந்த ஃபண்டு வாங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ இருக்கு, அவங்களோட பிபிட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ ரிட்டர்ன் வரும், அவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்ட்டு அப்படி ஏமாந்து வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்எஃப்ஓல வரும்போது அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு ஃபண்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தெரியும், 0.34 0.67 அப்படின்ட்டு. ஆனால் நியூ ஃபண்ட் ஆஃபரில் என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருது உங்களுக்கு தெரியாது. அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அலாட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு தெரியும். அண்ட் அதை வந்து கீப் ஆன் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ரெக்கார்டே கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு ஹெச்எஃப்சி ஃபண்டில் வந்து ஒரு ஃபண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஐசிசியில் ஒரு ஃபண்ட் இருக்குல்ல, வேற ஏதோ ஒரு ஃபண்ட் ஹவுஸில் ஒரு ஃபண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ராக்கிங் ரெக்கார்ட் இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் அட்லீஸ்ட் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த ஒரு ரெக்கார்டை வச்சு நம்ம வந்து அதை வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி எதுவுமே இருக்காதுங்க. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து தெரியாமல் அது வந்து தலையிடக்கூடாது. ஒரு எய்ம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு புது ஃபண்ட்னா ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. புது ஃபண்டுங்கிறது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போதைக்கு இல்லை. இந்த டேட்டா பார்க்கும்போது என்னவா இருக்குன்னா, ஒரு 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 பாதாள கிடங்கு நம்ம தள்ளுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நிஃப்டி 50 விட அந்த இந்த 2026 வரைக்கும் வந்த இதில் வந்து 36% வந்து அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. 50% வந்து எஃப்டி ரிட்டர்னே பீட் பண்ணலைங்க. 7% ரிட்டர்னை கூட 50% ஆஃப் என்எஃப்எஃப் பண்ணலை. ஸோ 275ல் 133 கூட பண்ணலைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கணும், இவங்களே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இவங்களே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே எடுக்கணும், ரொம்ப சிம்பிள் தான். கிளாரிட்டி இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நம்மளோட கோல் என்ன, அதுக்கு எந்த ஃபண்டு வேணும் நம்ம தான் சூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு என்எஃப்ஓ வந்ததுமே ஒரு ஃபோமோட போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த செக்டரில் இன்னொரு ஃபண்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபண்டோட நீங்கள் ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணோம், கரெக்டாக வருமா இல்லையா அப்படின்ட்டு. அந்த ட்ராக்கிங் ரெக்கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது லோ காஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தீமெட்டிக் ஃபண்டை சூஸ் பண்ணலாமான்னா மோஸ்ட்லி வேணாம். இன்கேஸ் அப்படியே சூஸ் பண்ணால் அந்த தீம் வந்து எப்போ அடிப்பட்டு அப்போ சூஸ் பண்ணும். நீங்கள் இப்போ போய் கோல்டோ சில்வரோ வாங்கினா அது இட்ஸ் நாட் அ குட். இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு கோல்டு அண்ட் சில்வர், பட் ஸ்டில்
அது வந்து ஒரு காலத்துல நான் பார்க்கும்போது 60 ரூபாய் இருந்ததுன்னா இப்போ 120 ரூபாய்க்கு இருக்கு. ஸ்டில் அது வந்து 100% நான் வாங்கின ரேட்டோட அதிகமாக இருக்கு. ஐ மீன் நான் வாங்கின ரேட்டு சொல்றதை விட ஒரு 2 இயர்ஸ் பேக்ல, சாரி 1 இயர்ஸ் பேக்ல இருந்ததை விட அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்துல போய் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி டீம்ல போய் இன்வெஸ்ட் பண்ணா மாட்டிப்போம். எது ரொம்ப அடி வாங்கியிருக்கு, இந்த டீம்லாம் நல்லாவே வராதுன்னு சொல்றாங்க, அந்த டீம்ல போய் ஒரு ஃபண்டு வருதுன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மேபி அது வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ ஹைப்ல இருக்கிற ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி அது உங்களுக்கு லாபத்தை தராது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நியூ ஃபண்ட் ஈக்குவல் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு மித்து, தயவு செஞ்சு அதை யாரும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை தான் நான் சொன்னேன். அவங்க கொடுத்துருக்கிறது தான் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ என்னப்போ வந்துமே எல்லாருமே அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு கன்சிஸ்டன்சியாக ரெக்கார்டை ட்ராக் பண்ணி லோ காஸ்ட்ல எது இருக்கோ அதுதான் ப்ராப்பரான ரிட்டர்ன். ஓகே, கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்புறம் வந்து அதுக்கு வந்து ட்ராக்கிங் ரெக்கார்டு இருக்கணும், லோ காஸ்ட்ல இருக்கணுங்க. இந்த 3 கன்சிஸ்டன்சி, ட்ராக்கிங் ரெக்கார்ட், லோ காஸ்ட்ல இருந்துச்சுன்னா தான் அது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ என்றைக்குமே அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓ இருக்குது, நல்லா இருக்குது, அவங்க பிபிடி பயங்கரமாக போடுவாங்க, நிறைய ஆடு விடுவாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? ஒரு 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 நல்ல ஃபண்டாக ஒரு ஃபண்டு போதும், இல்லை 2 ஃபண்டு போதும், நல்ல ஃபண்டாக சூஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஃபண்டாக கூட இருக்கட்டும், அது கன்சிஸ்டன்சி முக்கியங்க. ஓகேங்களா? அதை வந்து நல்ல கன்சிஸ்டன்சியாக அதை பண்ணணும், அதை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. ஒரு ஃபண்டு வாங்கினா ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுங்க அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. 3 நிமிஷமும் நல்லா பண்ணினா வேற ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லோ காஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன்லாம் இல்லைங்க, இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறது தான். இது வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பிஸ்னஸ் லைன் ஹிந்துவில் இருந்து வருது. ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் இருந்தால் நான் எடுத்து சொல்கிறேன். இது நான் ரொம்ப முன்னாடி சொல்லியிருக்கணும், எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ தான் டைம் வச்சான நியூஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்குங்க, என்னால் டைம் இல்லை. ஸோ சீக்கிரமே நான் ஒரு கரெக்டான டைம் பார்த்து டெய்லி உங்களுக்கு நியூஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ யாரும் ஃபோமோவில் மாட்டிக்க வேண்டாம், பொறுமையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொறுமை தான் முக்கியம். பொறுமையாக ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.